பரதன் தப்பிச்சு விட்டு அம்மா கௌசல்யக்கு ஒரு குழந்தையாச்சே, அவள் என்ன பண்றாளோ காட்டுக்கு பறி கொடுத்து விட்டு அவளை போய் பார்க்கணும் என்று பரதன் நினைச்சாள். ஏனென்றால் எதிர் அரண்மனை கௌசல்யனுடைய அரண்மனை, அங்கு போய் பார்க்கணும் என்று சத்ருகண்டத்தில் சொல்லிவிட்டு கண்ணு கண்ணீருமா இங்க இருந்து அங்க போகணும்னு பரப்பிட்டாள். பரப்பிட்டு பரதன் அங்க போற போத சோக சமுத்திரத்துல ஒழுகின கௌசல்யை பக்கத்தில் இருக்கும் சுமித்திர இடத்துல சொல்லிட்டு இருக்காளா, கட்டணக்காரியனுடைய புள்ள வந்துட்டாண்டி. கைகையா பரதசுதா தமகம் திரஷ்டுமிச்சாமி பரதம் தீர்க்கதர்ஷினம். இப்படி கௌசல்யா சொல்றாளா சுமித்திரேட்ட. இது பரதனுடைய காதலையும் விழுதான். கட்டணக்காரியனுடைய புள்ள வந்துட்டாண்டி, அவனை எனக்கு சுருக்க பார்க்கணுண்டி, அவன் தீர்க்க தரிசிடி, அவன் மேல என்னபடி பண்ணுன்னு எல்லாம் சொல்லி வச்சுட்டு அவன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு ஆள் அனுப்புன்னு சொல்லிட்டு போயிருக்காண்டி. தீர்க்கதர்ஷினம் தீர்க்கதரிசியாக்கம் பரதன் சொல்லி சொன்னாலாம் கௌசல்யே. தமகம் திரஷ்டுமிச்சாமி பரதம் தீர்க்கதர்ஷினம். ரொம்ப யோசனை உண்டவண்டி பரதன். தாஞ்சே அந்த சமயம் இருக்கப்படாதுன்னு முன்னாடியே தாத்தாவாத்துக்கு போயிட்டு அம்மாட்ட சொல்லி ராஜ்யங்கள்லாம் வாங்கி வைக்க சொல்லி என் குழந்தைய காட்டுக்கு விரட்டி தசரதன் சத்தத்துக்கு அப்புறம் சொல்லி அனுப்புன்னு சொல்லியிருக்காண்டி சொன்னாளா. பரதன் காதுல விழுந்துட்டு பரதன் இங்கிருந்து போனாள். உடனே இந்த சப்தமும் காதுல விழுந்துடுச்சு. கௌசல்யும் பாதி வழியில தன் கிரகத்துல வந்துட்டு இருக்கிற பரதனை பார்த்து, அப்பா ராஜ்யம் வேணும்னு அம்மாட்ட சொல்லி வச்சுட்டு போனே, கிடைச்சுதா உனக்குன்னு கேட்டாளா பரதனை. இதந்த ராஜ்யகாமஸ்ய ராஜ்யம் பிராப்தமகண்டகம் சம்பிராப்தம் பத கைகேயா சீக்கிரம் க்ரூரேண கர்மணா. ராஜ்யம் வேணும்னு நினைச்சே கிடைச்சுதா, அம்மா வாங்கி கொடுத்தாளா கட்ட வழியினால. தம் பிள்ளைக்கு ராஜ்யம் வேணும்னு நினைக்கட்டும், எல்லாரும் தம் புள்ள நன்னா இருக்கணும்னு நினைப்பாள். அதுல எனக்கு வருத்தம் இல்லை. என் குழந்தைய மறையுருவி கட்டி எடை தரிக்க சொல்லி தீனனாய் நிர்ஜனமான தண்டகையில விரட்டி தம் புள்ள ராஜாவா இருக்கணும்னு நினைச்சாள் அந்த பாவி. அவன் நல்லா இருப்பான்னு காட்டாளாம். பிரதாபிய சீரவசனம் புத்திரம் மே வனவாசினம் கைகை கம்புணம் தத்ர பஷ்யதி க்ரூரதர்ஷினி. என் குழந்தை என்னத்துக்கு மறையுருவி கட்டி எடையை தரிச்சு தீனனாய் தண்டைக்கு விரட்டினாள் அந்த பாவின்னு அழுதாளாம் கௌசல்யே. பிரஸ்தாபிய சீரவசனம் புத்திரம் வனவாசினம் கைகை கம்புணம் தத்ர பஷ்யதி க்ரூரதர்ஷினி. இந்த கட்டணக்காரிக்கு அது என்ன பிரயோஜனம்னு கேட்டாளாம் கௌசல்யே. கேட்டாள் பரதன். ஒண்ணுமே தோணலே பரதனுக்கு. அவன் இப்படி கௌசல்யே சுத்தமான ஹிருதயம் உடையவள், அவ தப்பி பேச மாட்டா. அவம்மான்னா பேசுவாள், எதை ஒண்ணும் பேசிவிடுவாள். அவ பேசினா அதுக்கு வருத்தப்பட மாட்டான் பரதனும். அவளுக்கு அப்படி பேசி வழக்கம்.